ஹலோ கைஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் யுவர் சரண்யா. இப்போ 11 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலி பிரணபீரில் பிளான்ட் வாங்கியிருந்தேங்க. ஒரு 5 பிளான்ட் வாங்கியிருந்தேங்க. டச் வெரைட்டி பார்த்தீங்கன்னா மொஹானா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மூன் ஸ்டோனு, லவ், அதுக்கப்புறம் மோனிகா பெலிசி, டச் வெரைட்டியில் இம்பேரடைஸ் ப்ரா அதுவும் வாங்கியிருந்தேங்க. அதனுடைய அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். பிளான்ஸ் வந்து ஆஃப்டர் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது, பிளான்ஸு க்ரோத் எப்படி இருக்குன்றது பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா லவ்ங்க. ஐடி வந்து பார்த்திங்கன்னா லவ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிளான்ட்டை ஓப்பன் பண்ணதையுமே நார்மல் பக்கெட் வாட்டரில் போட்டிருந்தேங்க. கூலாக இருக்கணும் வாட்டரு. ஏன்னா பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அப்போ நம்ம ட்ராவலில் வரும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகறதுனால எடுத்தவொடனே பாட்டிங் பண்ணக்கூடாதுங்க. வந்ததையுமே பிளான்ட்டை ஓப்பன் பண்ணி தண்ணியில் போட்டு அதனுடைய வேரெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே ப்ளைன் வாட்டரில் போட்டு வச்சுட்டு ஒரு 2 hours அப்படியே அதை விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபங்கிசைட் வந்து ரோகோ 1 கிராமும் ஒரு பர் லிட்டருக்கு ரோகோ 1 கிராமும், அதுக்கப்புறமேட்டு வந்து M45 இது நார்மலாக சாஃப் கொடுக்கலாங்க. M45 டித்தானி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதுவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சாஃப் கொடுக்கலாங்க, அது 1 கிராமுங்க. இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளான்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் அந்த பர் லிட்டருக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து பிளான்ட்டை வந்து சோக் பண்ணுங்க. பிளான்ட்டை சோக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அதை அப்படியே விட்டுறணுங்க. நீங்கள் எந்த மாதிரி மீடியாவை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டை வந்து நடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நான் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க. ஒரு 1/2 hour வந்து ஃபங்கிசைடில் ஊற்றி வச்சுட்டு நான் சிண்டர் மீடியா தாங்க சூஸ் பண்ணுறேன். சிண்டர் மீடியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானுவல்ஸ் டைப்பில் இருக்குங்க. கிரானுவல்ஸ் டைப்பில் அப்படின்றப்ப எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாயில் மீடியா கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளேவாக இருக்கக்கூடாது. களிமண்ணாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைபேக் இஷ்யூ வரும். வாட்ரு வந்து சீக்கிரம் இறங்காதுங்க. எப்பயுமே எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் போரஸாக இருக்கணுங்க. அப்படி போய் அள்ளுனா அப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி வரணுங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தாங்க வந்து பிளான்ட் வந்து நல்லா வந்து ரூட் க்ரோத் ஆகும். ரூட் க்ரோத் ஆகினாவே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் டைபேக் இஷ்யூ வராதுங்க. அதே மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து ஓவர் ஃபெர்டிலைசரும் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து பேபி பிளான்ட்டுங்க. பேபி பிளான்ட்டை எப்படி நம்ம பேபி எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வளர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுமே வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 days to 5 days வந்து நார்மல் ப்ளைன் வாட்டர் மட்டும்தாங்க கொடுக்கணும். நீங்களும் பாருங்கள், நான் அப்டேட் பண்ண அந்த 5 பிளான்ட் எந்த அளவுக்கு க்ரோத் நல்லா இருக்குது. 10 days ஒன்லி 10 daysங்க க்ரோத் எப்படி நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா பெலிசி பிளான்ட்டுங்க. மோனிகா பெலிசி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே பாட்டில் வந்து பாட்டிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளே பாட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து எது தோணுதோ அந்த மாதிரி பாட்டிங் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிண்டருங்க. இது இந்த மாதிரி சக்கரெலாம் வந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டு க்ரோத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடுங்க. அது மட்டும்தான் வளரும். இந்த பிளான்ட்டை வந்து வளர விடாதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. இதனுடைய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நல்லா வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிளான்ட்டுக்கு டைபேக் இஷ்யூ போயிருங்க. பிளான்ட்டு க்ரோத் எல்லாம் இந்த சக்கரை எடுத்துகிட்டு சக்கரை பெருசாக வந்துடுங்க. அதனால் என்ன பண்ணிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி கீழே பட் யூனியன் இருக்குல்லங்க, கிராஃப்ட் பர்சன், அதுக்கு கீழே இந்த மாதிரி 7 லீஃபில் உங்களுக்கு நார்மல் லீஃபுக்கும் இந்த மாதிரி லீஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 லீவ்ஸ் இருக்கும். அதனுடைய முள்ளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பட் யூனியனுக்கு கீழே இந்த கிராஃப்ட் இது பண்ணியிருப்பாங்கன்னு இதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சக்கர் ஸ்டெம்ஸ் தாங்க. அதை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லைனா பிளான்ட் க்ரோத் வந்து ஸ்பாயில் ஆகிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோனிகா பெலிசி. நான் வந்து வெறும் ப்ளைன் வாட்டர் ஊற்றிட்டேன். ஒரு 4 days வந்து ஒரு ப்ளைன் வாட்டர் தாங்க கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு ஃபீடாக நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஷுமிக்கு வந்து 1 கிராம் கொடுத்தேங்க. ஒரு இந்த பாட்டை அப்படின்னா வந்து பெருசாக ஒரு 50 ml வாட்ரு அந்த மாதிரி தாங்க தேவைப்படும். வாட்ரு வந்து இப்போ சாயில் மீடியா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் டெய்லியும் ஊற்றக்கூடாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிண்டர் மீடியா அப்படின்னால நீங்கள் வந்து டெய்லியும் வந்து வாட்ரு ஊற்றி தான் ஆகணுங்க. அப்படி வாட்ரு ஊற்றலை அப்படின்னா இது ரொம்ப வந்து ட்ரை ஆகிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் இதாக இருக்கனால நான் வாட்டர் எப்படி இருக்குது, மீடியா ட்ரையாக இருக்கா
இல்லையான்ட்டு பார்த்துட்டு தாங்க நான் தண்ணி ஊற்றுவேன். அதே மாதிரி நீங்கள் கொக்கோபீட் மீடியாவோ இல்லை சாயில் மீடியாவோ வச்சுருந்தீங்கன்னா அது வாட்டர் வந்து ரொம்ப வெட்டாக இருந்தால் ஊற்றவே கூடாதுங்க. எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ தாங்க ஊற்றணும். அப்போ தாங்க பிளான்ட்டு சருவோம். பிளான்ட்டை வளர்க்குறதுக்குங்க பேஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து எல்லாமே உடனே வளரலையே ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரிங்க. இப்போ ஒவ்வொரு பிளான்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பிளான்ட்டோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும், இந்த பிளான்ட்டோடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்டு இம்பரட்டைஸ்பெரா வந்துங்க இது ஒரு மாதிரி கிடைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விகரஸ் க்ரோத்தாக வரும் இம்பரட்டைஸ்பெரா. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இது ஃபங்கஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராதுங்க. நல்லா சீக்கிரமாக நிறைய தான் இருக்குங்க. இதனுடைய பிளான்ட்டோடைய இது வந்து ஃப்ளார் வந்து என்ன மாதிரி கலரில் இருக்கும் அப்படின்றத நான் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கின வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்குங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இம்பரட்டைஸ்பெரானா வந்து ஒரு பிங்க் ஷேப்பில் ஒரு லோட்டஸ் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். எட்ஜஸ் வந்து ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதனுடைய கலரை காமிக்காதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நார்மல் ஒயிட்டாக இருக்கும். எட்ஜஸ் மட்டும் லைட் ஆரஞ்சு இருக்கும். செகண்ட் டே தேர்ட் டே மட்டும்தாங்க அதனுடைய ஃபுல் கலர்ஸு அதனுடைய ஃபுல் ஓப்பனிங்கு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சக்கர் வந்திருக்கு. இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சக்கர் விட்டீங்க அப்படின்னா பிளான்ட்டோடைய க்ரோத்தை கெடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மூன் ஸ்டோன். இதனுடைய க்ரோத்தும் நல்லா இருக்குங்க. இதனுடைய பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கின அந்த இதிலே நான் அப்டேட் பண்ணியிருப்பேங்க. மூன் ஸ்டோன் வந்து எந்த மாதிரி பூ இருக்கும், கலர்ஸ் அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் எப்படி ப்ளூம் ஆகும், அந்த மாதிரி எல்லாமே நான் கொடுத்துருப்பேங்க. இதுவும் மூன் ஸ்டோனுங்க. 5 பிளான்ட்ஸ் வாங்கினேங்க. எல்லாருடைய க்ரோத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டச் வெரைட்டி மொஹானா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளே பாட்டில் தாங்க, என்கிட்ட க்ளே பாட் இருந்தனால நான் க்ளே பாட்டில் பாட்டிங் பண்ணியிருக்கேங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பெஷல் சூட் வந்துருக்குங்க. நான் ஒன்றுமே பண்ணலைங்க. வெறும் ஹியூமிக்கு இது மட்டும்தாங்க கொடுத்துருக்கேன். 1261 மட்டும்தான். நீங்கள் வந்து பாட்டிங் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு 25 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக்கும் 1261 மட்டும்தாங்க கொடுக்கணுங்க. பிளான்ட்டு க்ரோத்தை பொறுத்துங்க. ஃபஸ்ட்டு குட்டி பிளான்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1261 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிராம் மட்டும்தான் கொடுக்கணுங்க. பிளான்ட்டோடைய க்ரோத் சைஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எடுத்துவே வந்து அதிகமான ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட் வாட்டர் வந்து கொடுக்கக்கூடாதுங்க. பிளான்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா வளருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வளராது. இதில் பார்த்திங்கன்னா மொஹானாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெஷல் ஷூட் வந்து எடுத்திருக்குங்க. ஜஸ்ட்டு 10 டேஸுங்க. நான் பெருசாக ஒன்றுமே பண்ணலைங்க. நான் ஃபஸ்ட்டு 4 டேஸ் வந்து ஒரு ப்ளைன் வாட்டரில் மட்டும்தாங்க கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிளான்ட்டோடைய ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுங்க. ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து ஹியூமிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிங்க. ஹியூமிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் டே தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 1261 வந்து 1/2 கிராம் தாங்க கொடுத்தேன். அதனுடைய எஃபெக்ட் பாருங்கள். 2 பெஷல் சூட் வந்திருக்கு. ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிடர் ஸ்ப்ரே பண்ணுங்க. கான்ஃபிடர் வந்து பார்த்திங்கன்னா 1 ml கொடுக்க வேண்டாங்க. 0.5 ml மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணுங்க. நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணலாங்க. சாஃப் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காஸ்ட்டு ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து சாஃப் வந்து பர் லிட்டருக்கு வந்து நீங்கள் 2 கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணலாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைபேக் இஷ்யூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட க்யூர் ஆகிடுங்க. இன்னொன்று மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைபேக் ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் அதுவே அரெஸ்ட் ஆயிருங்க. சப்போஸ் நீங்கள் அரெஸ்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு 45 டிகிரியில் இதை வந்து கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு அம்ரிஸ்டார் டாப்புன்னு இருக்குங்க ஃபங்கிசைடு, அதுவும் சாஃபும் என்ன பண்ணணும்னா நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து இது பண்ணி இந்த 45 டிகிரியில் கட் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா பிடிச்சிக்குங்க. டைபேக் இஷ்யூ எதுவும் பெருசாக இருக்காது. சப்போஸ் அந்த மாதிரி டைபேக் இஷ்யூ வந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ரூட் ட்ரீட்மெண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது இல்லைங்க ஹியூமிக்கும் ஃபங்கிசைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோகோ 1 கிராமும் அதுக்கப்புறமேட்டு M45 1 கிராம் கொடுக்கணுங்க. வாட்டர் வந்து அதிகமாக கொடுக்க தேவையில்லைங்க. மீடியா எப்போ ட்ரையாக இருக்கோ அப்போ தான் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்க. டைபேக் இஷ்யூ வர முடியும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுங்க. எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி ரூட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவ் பிளான்ட்டுங்க.
மோனிகா பெலிஸியும் லவ்வும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். கலர்ஸ் மட்டும் லைட் டிஃப்ரென்ஸுங்க. இதனுடைய லவ்வோடைய இதுவும் வீடியோவும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு புஷ்பஞ்சலி பிரணபீர் வீடியோவில் பிளான்ட் அன்பாக்சிங்லேயே போட்டிருப்பேங்க. அதனுடைய எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. ரிவர்ஸ் வந்து நல்லா ஒயிட்டுங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பிளட் ரெட் கலரில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெரூன் கலர் மாதிரி வருங்க. ஆனால் ப்ளூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய ப்ளூம் எதிர்பார்க்கலாங்க. மோனிகா பெலிஸி, லவ்வும் மோனிகா பெலிஸி, மூன்ஸ்டோன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டிங்க. அதே மாதிரி இதனுடைய பெஸ்டிசைட் வந்து நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து வரும்போதே நீங்கள் பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் த்ரிப்ஸ் அட்டாக் ஆகுங்க. இங்கேயே பாருங்கள், நான் தொடர்ந்து பண்ணியிருக்கேன், இருந்தாலும் த்ரிப்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து கான்ஃபிடர் 0.5 ml வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதுக்கப்புறம் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா NPK 2020 அப்படி இல்லைன்னா NPK 1919 இந்த இதை வந்து நீங்கள் கொடுக்கலாங்க. இப்படி தொடர்ந்து கொடுக்கும்போது தாங்க ஒவ்வொரு பிளான்ட்டோடைய க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். பிளான்ட்டுக்கு க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பெஸ்டிசைடு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி பிளான்ட்டு வளர்க்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம கிளைமேட்டுக்கு என்ன செட் ஆகுதோ அந்த மாதிரியான பிளான்ட்டு தாங்க நான் சூஸ் பண்ணி ஆன்லைன் வந்து வாங்கி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லா பிளான்ட்டையும் நான் மேக்ஸிமம் வளர்த்துருக்கேங்க. எது வந்து நம்மளுக்கு வந்து டைபேக் இஷ்யூ இல்லாமல் இருக்குது, நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி செட் ஆகுது, எந்த மாதிரியாக அதனுடைய ஒவ்வொரு பிளான்ட்டோடைய கேரக்டர் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா விகரஸாக க்ரோத் ஆகும். அதனுடைய இலை மட்டும் பெருசாக இருக்கும். பூ பெருசாக எதிர்பார்க்க முடியுங்க. நீங்கள் பூ எதிர்பார்க்கணும் அப்படின்னா டச் வெரைட்டி தாங்க சூஸ் பண்ணணும். டச் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளூம் எதிர்பார்க்காங்க. டச் வெரைட்டி பற்றி நான் ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேங்க. டச் வெரைட்டியில் எந்த மாதிரியான பிளான்ட்டெல்லாம் இருக்குது, என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றது வந்து ஒரு வீடியோவே லாங் வீடியோவை நான் அடுத்தது நான் போடுறேங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.